என்னாச்சுமா உனக்கு? ஐயோ அண்ணே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சீரியஸ்னு கேள்விப்பட்டு மனசு உடைஞ்சு போய் பாரதிய பக்கம் ஓடோடி வந்திருக்கேன். ஐயோ, பாரதி பொழைச்சுப்பாளே? என்னதான் பாரதி நம்ம துரோகியோட மகளா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. ஐயோ பாரதி, உனக்கு ஏன் தான் இந்த நிலைமை வந்துச்சோ தெரியலையே. ஐயோ, இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது? எனக்கு பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. பாரதி, எழுந்துருமா பாரதி. அம்மா தாயே, என்ன சோதிச்சு பாக்குறியா? நீ என்ன எவ்வளவு சோதிச்சாலும் சரி, என் மருமக பாரதியோட உயிரை காப்பாத்தாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஏன் மாங்கல்யத்தை காப்பாத்தின என் மருமகளுக்கு நீ தண்டனை கொடுப்பியா? சொல்லுமா, அவ உயிரை காவு வாங்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு ஈவ இறக்கமே இல்லையா? என் மருமக உயிரை உன்னால எடுக்க முடியுமா? அந்த தைரியம் உனக்கு இருக்கா? முடிஞ்ச எடு பாப்போம். உனக்கு என்ன வேணும்? உயிர் பலி வேணுமா? அதுக்கு ஏன் மருமக தான் கிடைச்சாளா? நான் விட மாட்டேன். என் மருமக உயிரை நீ எடுத்துட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன மீறி என் மருமக உயிரை உன்னால நெருங்க கூட முடியாது. உனக்கு என்னம்மா குறை வச்சோம்? தினமும் பூஜை செஞ்சு உன்னை கும்பிட்டுதான் மறு வேலை பாக்குற என் மருமகளை உன்னாலேயே காப்பாத்த முடியலன்னா ஏன் மருமகளை ஏன் உயிரை கொடுத்து நான் காப்பாத்துறேன்? அந்த சக்தி எனக்கு இருக்கு. அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. நீ பேசாம இருக்க, ஆனா நான் சொல்றது யாச்சும் கேட்டுக்கோ. ஏன் மருமக உயிர் பொழைக்கணும். அவ கண்ணு திறக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம். நிறுத்துமா. வெறும் சிலைன்னு நினைச்சு என்ன பேசினாலும் திரும்ப பேசாதுங்கிற தைரியத்துல நீ என்ன வேணா பேசுவியா? உன் வாய்க்கு வந்தபடி வசப்பாடுவியா? அவ ஒன்னும் கண்ணு இல்லாதவ இல்ல, அவ உயிரோடு இருக்கிற தெய்வம். உன்னை நாகம் தீண்டிய போது உனக்காக உயிரை விட துணிஞ்சவ உன் மருமக. அதே மருமக தான் இப்பவும் உயிரை விட துணிஞ்சிருக்காளே ஒழிய அந்த ஆத்தா ஒன்னும் உயிரை எடுக்கிறவ இல்ல. உன் மருமக இருக்காளே, சொன்ன சொல் தவறாதவ. அவ ஆத்தாளுக்கு வாக்கு கொடுத்திருக்கா. நீ என்ன பண்ணினாலும் என்ன கதறினாலும் உன் மருமக உயிர் பிழைக்க மாட்டான். நீ என்ன போராடினாலும் அவ உயிர் திரும்ப வராது. அவ ஆத்தா கிட்ட போய் சேர்ந்துருவா. அதுதான் உன் மருமக ஆத்தாளுக்கு செஞ்சு கொடுத்த சத்திய வாக்கு. ஐயா, என்னையா சொல்றீங்க? ஐயோ, என் மருமக வாழ வேண்டிய வயசுல எதுக்காக அவ உயிரை ஒப்பு கொடுக்கணும்? இப்பதான் வாசப்பட்ட வாழ்க்கை கூடி வருது. சந்தோஷமா எங்களோட வாழ வேண்டிய அவ எங்களை விட்டு போறதுக்கு எப்படி அவளுக்கு அப்படி மனசு வரும்? இந்த நிர்பந்தம் அவளுக்கு வர காரணம் என்ன? நிர்பந்தம் இல்ல, ஒப்பந்தம். இந்த ஆத்தாளுக்கும் உன் மருமகளுக்குமான ஒப்பந்தம். தான் உயிரை கொடுத்து உன் மாங்கல்யத்தை காப்பாத்த ஆத்தா கிட்ட அவளா போட்டுக்கிட்ட ஒப்பந்தம்.
இதோ நிக்கிறாரே உன் புருஷன், அவர் உயிர் போகாம இருக்கிறதுக்கு இத அந்த ஆத்தா கிட்ட போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். உன் புருஷன் உயிர் உனக்கு வேணும்னா, உன் மாங்கல்யமும் பூவும் பொட்டும் நிலைக்கணும்னா, உன் மருமக மண்ணுக்குள்ள போயே ஆகணும். இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் உயிரை காப்பாத்தின என் மருமகளை நான் காப்பாத்த செவி கொடுத்தவ தானே இந்த ஆத்தா. இப்பவும் அவகிட்ட என் மருமகளுக்கு உயிர் பிச்சை கேட்டா தராமல இருக்க போறா. அது சதியால நடந்தது, இது விதியால நடந்தது. மனுஷனுக்கு முடிவை எழுதின கடவுள் அந்த விதியை மாத்துற சக்திய தான் கையில வச்சுக்கல. மனுஷன் பிறப்புங்கிறது ஒரு வரம் மாதிரி, மனுஷனோட இறப்புங்கிறதும் ஒரு வரம் மாதிரி தான். அவனுக்கு தெரிஞ்ச நியாயம் அவனால படைக்கப்பட்ட நமக்கு தெரியாமலே போச்சு. உன் புருஷன் விதி முடிய போறதுன்னு எழுதியத மாத்தி எழுதினவ உன் மருமகன். நம்மளை படைச்ச சாமி கிட்டேயே எனக்கு எந்த சந்தோஷமும் வேணாம், மற்றவங்களுக்காக தான் உயிரை கொடுக்கிறேன்னு எவன் ஒருவன் அவனிடத்தில் பிச்சை கேட்கிறானோ அங்க அந்த கடவுள் இறங்கி வருவான். அவங்களுடைய பொது நலனுக்காக தன்னுடைய விதியையும் மாத்தி எழுதுவான். அந்த மாதிரி தான் உன் புருஷனுக்காக உன் மருமக விதியை மாத்தி எழுதிட்டான். உன் மருமக ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே உங்க கூட இந்த கோயிலுக்கு வந்தாலே ஞாபகம் இருக்கா? உன் மாமனார் கிட்ட எமன் நெருங்கிட்டான். ஊனுக்கு ஊன்தான் மருந்து, உயிருக்கு உயிர்தான் மருந்து. என் மாமாவை உயிரோடு விட்டுடு, வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. நான் இப்போ உனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் நீ எனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் மாதிரி தான். இது உன் மேல சத்தியம். ஐயோ ஆத்தா, எனக்கு எது தெரியாம போச்சு. இந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி அழுத்த கரையா படுத்திருக்காளே. ஐயோ, இது நமக்கு தெரியாம போச்சேடா புவி. எதையாவது சொன்னாலடா. இப்படி ஆகும்னு கனவுல கூட நினைக்கலாமா? அப்பாவுக்காக என்ன உங்களை எல்லாரையும் மறந்துட்டு உசுரோட துணிஞ்சிட்டாலேமா, என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. அப்பா அவளை இவ்வளவு வெறுத்தோம், அப்பாவுக்காக உசுரோட துணிஞ்சிட்டாலேமா. பாரதி எனக்கு கடப்பாலா கிடைக்க மாட்டாளான்னு தெரியல, ஆனா உங்க பூவும் போட்டு நினைக்க அவ தன்னை அர்ப்பணிச்சிட்டாலேமா. அவ தனக்காக வாழாம இந்த குடும்பத்துக்காக உசுர விடக்குள்ள துணிச்சிட்டாலேமா. அவ புருஷனா இதை நான் எப்படிமா தாங்கிக்க முடியும்? பாரதி,
வாழ முடியாதுமா. புவி, பாரதி உசுரை எடுத்துக்கணும்னு அந்த ஆத்தா நினைச்சிட்டா. அவளோட சேர்த்து என் உசுரை எடுத்துக்கிட்டோமா. அவ இல்லாத இந்த உலகம், சொந்த பத்தம் எதுவுமே எனக்கு வேண்டாமா. எதுவுமே வேண்டாம். மா தாயே, உனக்கு தேவை என்னோட உசுறு தானே? என் உசுறு தானே உனக்கு தேவை? என் உசுரை எடுத்துக்கமா. வேணாம்ப்பா. என் மருமக உசுரை காப்பாத்து. நான் தான் நல்லா வாழ்ந்துட்டேனம்மா. ஏம்மா, மகன் மருமகளை இனிமே தானமா வாழ ஆரம்பிக்க போறாங்க. ஏம்மா, இவங்களை சந்தோஷமா வாழ விட. அவ உசுறு கொடுத்துருமா. கெஞ்சி கெடுக்கிறமா, அவ உசுறு கொடுத்துருமா. ஏன் உசுறு எடுத்துக்கிய? சொல்றது கேளுப்பா, please. அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பாரதிய வாழ விடு. என் மருமக உனக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை ஏத்துக்காத. என் மருமக உயிரை திருப்பி கொடுத்துரு. இந்த பூமியில அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு நீதான் அருள் புரியணும். அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா. நான் தீச்சட்டி ஏந்தவா, இல்லன்னா தீ குளிக்கவா, இல்லன்னா அக்னி மிதிக்கவா? நீ என்ன வேணாலும் சொல்லுமா, அத நான் செய்யறேன். என் மருமக உயிரை மட்டும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருமா. திருப்பி கொடுத்துரு. அம்மா, அவ உங்களுக்கு மருமகதாம்மா. ஆனா அவ எனக்கு என் உயிர்மா. அவ இல்லாம இந்த உடம்பு வெறும் போனதாம்மா. அவளுக்காக என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேம்மா. உங்க தாலி நினைக்கணும்னு உயிரோட துணிஞ்சவன் நான் கட்டின தாலியை மறந்துட்டாளே மாயவன். இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டாளே. ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தாண்டா புரியும். இதோ இவ்வளவு ஒரு பொண்ணு தானே. தாயே, ஆத்தா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் மருமக உயிர் பொழைக்கணும்னு தான். அப்போ நான் கேட்டதை கொடுத்தவ நீ. இப்பவும் நீ கொடுக்கணும். என் மருமக உயிர் பொழைக்க நான் தீ மிதிக்கிறேன். என் மருமகளை எனக்கு திருப்பி கொடு. என் மகன் என் மருமகளோட வாழ்றதுக்கான பாக்கியத்தை கொடு. என் உசுரை காப்பாத்துறதுக்காக என் மருமக அவ உசுரை கொடுக்கறாள்ல, அவ உசுரை காப்பாத்த நான் தீ மிதிக்கிறேன். என் உசுரை எடுத்துக்க தாயி. என் மகனை என் மருமகளை வாழ விடு தாயி.
லேக்கா என்னம்மா எழுந்திருக்கணுமா? என்ன அதெல்லாம்? அம்மா போட்டவங்களுக்கு இப்படி வேப்பலையில தான் படுக்க வைக்கணும். சபரி, இந்தாங்க மஞ்ச தண்ணி. தேக்கா எப்படி இருக்கு? சந்திரா, எண்ணி கொடு. ஆ. சபரி, உங்க ஃபோன். லேக்கா, ஃபர்ஸ்ட் இது குடி. உங்க எல்லாரையும் நான் சிரமப்படுத்துறேன். ஒரு சிரமமும் இல்லலக்கா, நீ குடி. போதும். கொடுங்க. இதை அப்படி வச்சிருங்க. அப்படி ஓரமா வச்சிருங்க. சபரி, லேக்காவை அப்படியே படுக்க வச்சிருங்க. நீ எதுவும் கவலைப்படாத லேக்கா, நான் இருக்கேன். உன்னை பத்திரமா கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். படுத்துக்கிறியா? படுத்துக்கோ. படுத்துக்கோ. அம்மா தான் கால் பண்றாங்க. பேசுங்க. மா. சபரி, எப்படிப்பா இருக்க? இருக்கேம்மா. நீங்க பத்திரமா இருக்கீங்களா? பத்திரமா இருக்கேன்ப்பா. இனிமே யார் வந்து கதவு தட்டினாலும் நான் திறக்க மாட்டேன். நீ கவலைப்படாத. சரிம்மா, ஜாக்கிரதை. சந்திராவோட ஃப்ரெண்டுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நீ சொன்னியேப்பா. அந்த பொண்ணு இப்ப எப்படிப்பா இருக்கா? பாரதிய காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்கம்மா. ஐயோ, என்னப்பா சொல்ற? இனிமே கடவுள் தான் காப்பாத்தணும்னு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மன் நிச்சயமா காப்பாத்திருவாப்பா. அவளை விட பெரிய டாக்டர் இந்த உலகத்துல யாருப்பா இருக்காங்க? கவலைப்பட வேண்டான்னு சொல்லுப்பா. நாங்களும் அதுதான் வேண்டிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் இப்போ கோயில்ல இருக்கீங்க? என்னப்பா பதிலியே காணோம்? சபரி, அம்மா, நாங்க கோயிலுக்கு போலமா. லேக்காவுக்கு அம்மா போட்டிருக்குமா. ஐயோ, இப்படி திடீர்னு சொல்றீ சபரி. லேக்கா மேல அம்மன் வந்து இறங்கி இருக்குன்னா, ஐயோ, ஏதாவது சாமி குத்தாயிடுச்சா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அவ வேற புள்ளதாச்சியா இருக்காளே, இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. சபரி, இது சாதாரண விஷயம் இல்லப்பா. ரொம்ப சுத்த பத்தமா விரதம் இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்கணும். தெரியுமா சபரி, நீ ஆம்பளை, உனக்கு என்னப்பா தெரியும்? தனியா நீ என்ன பண்ணுவ? நான் வேணா பஸ் பிடிச்சி அங்க வேணா வந்துட்டுமா? இல்லம்மா, வேணாம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க சஞ்சயும் சந்திராவும் இருக்காங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து பத்திரமா பாத்துக்கிறோம்மா. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை கூப்பிடுறேம்மா. ஐயோ, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பக்கத்துல சந்திரா இருக்காளே, அவ பாத்துப்பாளப்பா. அவளுக்கு எப்படி பாத்துக்கணும் என்னன்னு தெரியுமாப்பா? ஐயோ, அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுப்பா. சரிம்மா. சந்திரா, அம்மா பேசணுமா? அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அம்மாடி, லேக்கா மேல அம்மா வந்து இறங்கி இருக்குன்னு சபரி சொல்றாம்மா.
எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. கையும் ஓடல காலும் ஓடல. என் மருமக மாசமா வேற இருக்காளே. இந்த நேரத்துல இப்படி அம்மா போட்டா அது குழந்தைய பாதிக்குமேமா. மா, எந்த பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். டாக்டர் கிட்டயும் சொல்லியிருக்கோம், அவங்களும் வந்து பாத்துக்குவாங்க. என்ன சாப்பிட கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமாமா? உடம்பு சூடு அதிகமாயிடுச்சுன்னா இளநீர், பழச்சாறு, கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது என் மருமகளுக்கு கொடுமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சாப்பாடு கூட மசிச்சு கொடுக்கணுமா, இல்லன்னா செரிக்காது. ம், சமையல்ல எண்ணெய் சேர்க்க கூடாது சந்திரா. உப்பு கூட ரொம்ப கம்மியா போடணும். நீ தானே சமைக்கிற? ஆமாம்மா, இவளுக்கு தனியா சுத்தபத்தமா சமைப்பேன். நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். அம்மா, அம்மாடி, தேங்காய் மசாலா இதெல்லாம் சேர்க்க கூடாதுமா. ம், பட்டை கிராம்பெல்லாம் போடக்கூடாது. அசைவெல்லாம் சாப்பிட கூடாதுமா. சேச்சே, நாங்க யாரும் அதை தொடக்கூட மாட்டோம்மா. நாங்க இங்க எல்லாரும் பத்தியம் இருக்க போறோம். லேக்கா நிறைய தண்ணி குடிக்கணும்மா. எந்த வேலையும் செய்யாம அவளை பாத்துக்கோமா. ம், சரிங்கம்மா. காய்ச்சல் இருந்தா வேப்பிலை, நெய், தேன் இதெல்லாம் ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு ரூமுக்குள்ள புகை மூட்டம் போடுமா. அந்த புகை உடம்புக்கு ரொம்ப நல்லது, காய்ச்சலையும் குறைக்கும். ஓ, வேப்பிலை அரைச்சி உடம்பு பூரா பூசினா அரிப்பெல்லாம் குறையுமா. சரிங்கம்மா, செய்றேன். ம், சந்திரா, நான் சொன்னபடி பக்குவமா பாத்துக்கோமா. இங்க இருந்தா நானாவது பாத்துப்பேன். நல்ல வேளை நீயாவது அங்க இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேம்மா. மா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் லேக்காவ. நீங்க கவலையே படாதீங்க, சரிங்களா? சரிம்மா, வச்சிட்டுமா? சபரி, அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. நிறைய கைமருந்து சொல்லிருக்காங்க. நான் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். ம். இந்தாங்க. லேக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சபரி, நீங்க இங்க இருந்து லேக்காவை பாத்துக்கோங்க. நானும் சஞ்சயும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். ம். நீங்க கவலைப்படாதீங்க சந்திரா, நான் அவ கூடவே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். சரி, ஞாபகமா ஃபோன் பண்ணுங்க, ம். நான் சொல்றேன். ம், பாத்துக்கோங்க. சஞ்சய், கிளம்பலம்மா. சரி.